மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் தற்போது பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் வரும் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு இப்போதைக்கு வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கே சிவகுமார் இப்போது பேட்டி அளித்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு வருவது தொடர்பாக இதுவரை எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரவில்லை. இருந்த போதிலும் கர்நாடக மாநிலத்தில் இப்போது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவால் 15,000 கனஅடி தண்ணீரை நாள்தோறும் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதால் இங்கு போராட்டங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு இப்போதைக்கு வர வேண்டாம் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சுமார் 1 மணி நேரம் முன்னதாக தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வதற்கான ஒரு 13 பேர் கொண்ட குழுவை அறிவித்தார். அது முதலமைச்சரின் செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா, தலைமைச் செயலாளர் சாய்குமார், அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் இந்த 13 பேர் கொண்ட குழு கர்நாடகத்திற்கு செல்கிறது என்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது. அதற்கு பிறகு கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் இப்போது பெங்களூரில் அளித்து வரக்கூடிய பேட்டியில் கர்நாடக மாநிலம் முழுவதும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவாலும் 15,000 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு அதை எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலத்திற்கு வருவது ஏற்புடையதாக இருக்காது என்பதால் அவர் வரவேண்டாம் என்று மறைமுகமாக தெரிவித்து கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலத்திற்கு மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக செல்வதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இடதுசாரி தலைவர்கள், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கர்நாடகாவிற்கு தமிழக முதலமைச்சர் செல்ல வேண்டாம், காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக அது நடுவர் மன்றம், நதிநீர் மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்று குழு ஆகியவற்றின் உத்தரவை கர்நாடகா ஒருபோதும் மதிப்பதில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் அங்கு செல்வது தேவையா என்ற கேள்வி எழுந்தது. இருந்தாலும் இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு நல்லெண்ண உறவை மேம்படுத்துவதற்காகவும் இரு மாநில மக்களிடையேயும் ஒரு பதற்றத்தை தணிப்பதற்கும் இந்த பயணம் உதவலாம் என்பதால் கர்நாடக மாநிலத்திற்கு முதலமைச்சர் விஜயின் ஒரு புதிய முயற்சியாக அங்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார். அது தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனையும் இன்று சுமார் 1 மணி நேரம் முன்னதாக நடைபெற்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன் 13 பேர் கொண்ட குழு பட்டியலும் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டது. இருந்த போதிலும் கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சி நிரல் அங்கு இறுதி செய்யப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் அளித்த இந்த பேட்டியானது மிகுந்த அரசியல் ரீதியாக மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இரு மாநில உறவுகள் இப்போது முதலமைச்சர் விஜயின் கர்நாடக மாநில பயணத்தால் சீரடையும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது வரவேண்டாம் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருப்பது தமிழக மக்களை மட்டுமல்ல இரு மாநில உறவுகளிலும் ஒரு நெருநிலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாகி இருக்கிறது. 100 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி இப்போது கர்நாடகத்தில் நிலவுவதால் தங்களால் தண்ணீரை திறந்துவிட இயலாது என்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அளித்த உத்தரவின்படி தண்ணீர் திறப்பது சாத்தியமே இல்லை என்பதால் இப்போதைக்கு அந்த உத்தரவை செயல்படுத்த இயலாது என்று காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு அந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. தாக்கல் செய்த அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழக முதலமைச்சர் கர்நாடகாவிற்கு வர வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருப்பதால் இன்னும் சில நிமிடங்களில் தமிழக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலத்திற்கு செல்கிறாரா அல்லது திட்டத்தை ரத்து செய்கிறாரா பயணத்தை என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தமிழக முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணம் தேவையற்றது என்று ஏற்கனவே கூறியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் கே சிவகுமார் கர்நாடக மாநில முதலமைச்சர் தெரிவித்திருப்பது ஒரு புதிய திருப்பத்தை, ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இப்போது கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். ನಾವೆಲ್ಲ ಅದನ್ನ ಗಮನಿಸಿ ನಾವು ಅದಕ್ಕೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟು ನಾವೀಗಾಗಲೇ ಸಿದ್ಧತೆ ಏನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಕಾನೂನು ಚೌಕಟ್ಟಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸೊ ನಾನು ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸ್ವಲ್ಪ ಡೆಫರ್ ಮಾಡೋಣ ನಮ್ಮ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ನ, ಇದನ್ನ ತಮ್ಮ ವಿಸಿಟ್ ನ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನೀರಿನ ಸೌಹಾರ್ದತೆ ಸ್ವಲ್ಪ ವರ್ಣ ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಮ್ಮ ಕಡೆ ವಿಶ್ವಾಸ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀರು ಕೂಡ ಬರ್ತಾ ಇದೆ.
ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಮಾಡೋಣ ಅಂತೇಳಿ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಈಗಾಗಲೇ ನನ್ನ ಕೊಲೀಗ್ಸ್ ಹತ್ರ ಎಲ್ಲ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ಸೊ ಇನ್ನೊಂದು ಡೇಟ್ನ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿಕೊಂಡು 3ನೇ ತಾರೀಕು ಬೇಡ ಈ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಅಂತೇಳಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾರು ಹೊರಗಡೆ ಒಬ್ಬ ಅತಿಥಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಬಹಳ ಸೌಹಾರ್ದತೆಯಿಂದ ನಾವು ಎಲ್ಲ ರಾಜ್ಯದ ಜನತೆ ಬೆಂಗಳೂರನ್ನ ಆಕರ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ನಾವು ಯಾರ ಮನಸ್ಸಿಗೂ ನೋಯಿಸಬಾರದು. ನಾವು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರು. ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಶಾಂತಿನ ನಾವು ಕಾಪಾಡಬೇಕು. ಅವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮವರು ಬೇರೆ ಕಡೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು. ಸೊ ಎಮೋಷನಲಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ನಾನೇ ಅವ್ರಿಗೆ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇದಕ್ಕೆ ಮುಂದಕ್ಕೆ ಹಾಕೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಅಬ್ಸರ್ವೇಷನ್ ಕೂಡ ನಾವೆಲ್ಲ ಅದನ್ನ ಗಮನಿಸಿ ನಾವು ಅದಕ್ಕೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟು ನಾವೀಗಾಗಲೇ ಸಿದ್ಧತೆ ಏನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಕಾನೂನು ಚೌಕಟ್ಟಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸೊ ನಾನು ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸ್ವಲ್ಪ ಡೆಫರ್ ಮಾಡೋಣ ನಮ್ಮ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಇದನ್ನ ತಮ್ಮ ವಿಸಿಟ್ ನ. ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನೀರಿನ ಸೌಹಾರ್ದತೆ ಸ್ವಲ್ಪ ವರ್ಣ ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಮ್ಮ ಕಡೆ ವಿಶ್ವಾಸ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀರು ಕೂಡ ಬರ್ತಾ ಇದೆ. ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಮಾಡೋಣ ಅಂತೇಳಿ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಈಗಾಗಲೇ ನನ್ನ ಕೊಲೀಗ್ಸ್ ಹತ್ರ ಎಲ್ಲ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ಸೊ ಇನ್ನೊಂದು ಡೇಟ್ನ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿಕೊಂಡು 3ನೇ ತಾರೀಕು ಬೇಡ ಈ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಅಂತೇಳಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾರು ಹೊರಗಡೆ ಒಬ್ಬ ಅತಿಥಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಬಹಳ ಸೌಹಾರ್ದತೆಯಿಂದ ನಾವು ಎಲ್ಲ ರಾಜ್ಯದ ಜನತೆ ಬೆಂಗಳೂರನ್ನ ಆಕರ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ನಾವು ಯಾರ ಮನಸ್ಸಿಗೂ ನೋಯಿಸಬಾರದು. ನಾವು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರು. ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಶಾಂತಿನ ನಾವು ಕಾಪಾಡಬೇಕು. ಅವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮವರು ಬೇರೆ ಕಡೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು. ಸೊ ಎಮೋಷನಲಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ನಾನೇ ಅವ್ರಿಗೆ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇದಕ್ಕೆ ಮುಂದಕ್ಕೆ ಹಾಕೋಣ ಅಂತ ಹೇಳಿ